கரங்களை தட்டி யாக்கோபென்னும் சிறு பூச்சியே ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே உன்னை உண்டாக்கினவர் உன்னை உண்டாக்கினவர் உன்னை உண்டாக்கினவர் தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை யாக்கோபென்னும் சிறு பூச்சியே கலங்கி விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே அழைத்தவர் கைவிடுவாரோ, அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விடுவாரோ, தெரிந்தவர் விடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர் முன்னே நடந்து செல்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் பாடுவோம். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை யாக்கோபென்னும் சிறு பூச்சியே ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலே விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலே பலவீனனாவதில்லை, பலவீனனாவதில்லை. கரங்களை தட்டி சுகவீனம் தொடர்வதில்லை, பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஓ சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே
ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபை விலகுவதில்லை, அவர் கிருபை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை உண்டாக்கினவர், இங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. யாக்கோபின் சிறு பூச்சியே, இஸ்ரவேலே சிறு கூட்டமே, எதற்கும் பயந்து வீழாதே. கரங்களை தட்டி யாக்கோபின் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் சிறு கூட்டமே, உன்னை உண்டாக்கினவர், உன்னை உண்டாக்கினவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். எல்லாரும் பாடுவோமா? உன்னை சீர்திருத்தவர், தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை. யாக்கோபின் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் சிறு கூட்டமே, யாக்கோபின் சிறு பூச்சியே, இஸ்ரவேலே நீ எதற்கும் பயந்து விடாதே. ஹல்லேலூயா. கடந்து போவோம். இன்றைக்கு தலைப்பு விசுவாசம் உள்ளவனாய் இரு. லூக்கா 8ஆம் அதிகாரத்துல 50வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான் என்றார். இந்த ஆண்டின் இந்த 2வது வாரத்தின் தொடக்க நாளிலே, இந்த வருஷத்தின் ஆரம்ப பகுதியிலே நமக்கு தேவையானது என்னது? விசுவாசம். நமக்கெல்லாம் பேர் என்ன? விசுவாசிகள். சில நேரங்களில் விசுவாசிகளுக்கு விசுவாசமே இல்லாமல் போய்விடுகிறது. ஒரு வியாதி வந்தா, ஒரு கஷ்டம் வந்தா, விரும்பாத ஒரு சம்பவம் வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? பதறி விடுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ எப்படி இரு? விசுவாசம் உள்ளவனாய் இரு. இது எந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் சொன்னார்? 8ஆம் அதிகாரத்திலே 41வது வசனத்தில் படிச்சீங்கன்னா, அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். போதும். இந்த ஒரே மகள் மரண அவஸ்தை, மரண தருவாயில் இருக்கிறார். உயிர் போகிற நிலையில இவன் பார்த்துட்டு யாரை கூப்பிட வரான்? இயேசுவை கூப்பிட வரான். இவன் ஒரு பக்தி உள்ளவன், ஜெப ஆலயத்தின் தலைவன் என்று சொல்லப்பட்டு நல்ல பொறுப்புல இருக்கிறான். ஆனா இந்த பொறுப்புகள் எல்லாம் இவனை ரட்சிக்காது. நமக்கு ரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. ஒரே மகள். சரி, ஆண்டவரும் நான் வரப்பா உன் மகளுக்காக ஜெபம் பண்ணுட்டு ஆண்டவர் புறப்பட்டு வரும்போது ஊடையில இன்னொரு சம்பவம் என்ன செய்யுது? ஆமா, புறப்பட்டு வரும்போது ஊடையில யார் வரா? பெரும்பாடு உள்ள 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ வந்தா. ஆண்டவர் அங்கே கொஞ்சம் நேரம் செலவழிக்க வேண்டி இருந்தது.
அல்லேலூயா. இப்படி அந்த சம்பவத்தில் அங்கே நின்று அவளை சுகமாக்கி அங்கே நின்று காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது இந்த ஜெபாலய தலைவனிடத்தில் ஒருவன் சொல்லுகிறான். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து, ஜெபாலய வீட்டு தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். அல்லேலூயா. உன்னுடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை என்ன செய்யாது, இனிமே இங்க கூட்டிட்டு வர வேண்டாம். இவனுடைய முகம் என்ன செய்கிறது? பயத்தினால முகநாடி வேறுபடுகிறது. இயேசு அவனை பார்த்தார். அல்லேலூயா. அவனுக்குள்ளே ஒரு கலக்கம். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அது தவிர அந்த குடும்பத்தில் யாருமே இல்லை. அந்த பிள்ளை இறந்து போகும்போது ஒரு தகப்பனுடைய மனம் எப்படி இருக்கும்? இருதயம் நொறுங்கி விட்டது. அதை அவன் முகத்தை கண்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே கீழே படிங்க. அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். போதும். இந்த காலை வேளையிலே எதிர்காலத்தை பற்றி பயந்து ஏதோ ஒரு பிரச்சனையில அகப்பட்டு கொண்டேனே, ஆண்டவர் என்னை விடுவித்து எனக்கு கிருபை செய்வாரா என்ற கலக்கத்தில் இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சிலரை ஆவியானவர் காண்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கலங்கி கொண்டு இருக்கும் போது, எல்லாம் போச்சு, ஐயோ என்ன நடக்க போதோ தெரியல என்கிற சூழ்நிலை தான் கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன செய்யாத, பயப்படாதே, என்ன இரு, விசுவாசம் உள்ளவனா இரு. அல்லேலூயா. இந்த வருஷத்தின் துவக்க பகுதியில் ஆண்டவர் உனக்கு சொல்றார், பயப்படாதே. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கண்டு நீ பயப்படாதே. என்ன செய்யணும்? ஆமா, ஆண்டவர் நம்ம வாசித்த வேத பகுதி ஒரு விசுவாச பட்டியல். விசுவாசம் என்றால் என்ன? காணப்படாதவைகளின் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அல்லேலூயா. நம்மில் அநேகருடைய விசுவாசம் என்ன? காண்கிறத தான் நம்புவேன். ஆண்டவர் அற்புதம் செய்தாதான் நம்புவேன். அப்படி அல்ல. ஆண்டவருடைய பிள்ளையே, உன் விசுவாசம் உன் வாழ்க்கையே ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்தின் முதல் பகுதியில் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்து விசுவாசத்தை பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை என்பது ஒன்றை பார்த்து அதை பின்பற்றுவதல்ல, விசுவாசித்து பின்பற்றுவது. ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அழைக்கப்பட்ட போது போகும் இடம் இன்னதென்று அறியாமல், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. தேவன் போக சொல்லிட்டாரு, போறேன். யாரோ ஒருத்தர் அவன்கிட்ட கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பான் ஆபிரகாம்? எங்க போறீங்க சார் எங்க போறீங்க? ஆண்டவர் சொன்னார், நான் என்ன செய்யிருக்கேன், போயிட்டு இருக்கேன். போகும்படி என்னன்னு தெரியலன்னு. நம்முடைய பிரயாணங்களிலே இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் இதை சொன்னார், இதை செய்வேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. தேவன் ஒரு காரியத்தை உனக்கு சொன்னால் அதை செய்து நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பார்க்கிற மாதிரி பார்க்கிறவர் அல்ல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். தேவன் அவருடைய பார்வையே எப்படி இருக்குது?
அவருடைய பார்வை ஆச்சரியமானது, அவருடைய நினைவுகள் ஆச்சரியமானது. இங்க பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 35வது வசனம் படிங்க. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கரங்களை ஊத்தி சொல்லுங்க. மனிதர்கள் சொல்லுகிறார்கள் அறுப்பு காலம் வர இன்னும் 4 மாதம். ஆண்டவர் சொல்றாரு இப்பொழுதே உன் கண்களை என்ன செய். எப்படி இருக்குது? வயல் நிலங்கள் எப்படி இருக்கு? விளைந்து அறுவடைக்கு ஆயத்தமா இருக்குது. மனுஷருடைய பார்வைக்கு அறுப்பு காலம் வர இன்னும் இப்போ 4 மாசத்துக்கு முன்னாலன்னா, இப்போ நம்ம கணக்கின்படி பார்த்தா அந்த வயலே இன்னும் நடலை. ஆனா ஆண்டவர் எதை காண்கிறார்? வயல் நிலங்கள் எப்படி இருக்குது? விளைந்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில இருளாய் தோன்றுகிறது, தேவனுடைய பார்வையில் வெளிச்சமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீ பின்பற்றி போனால் அந்த இருள் என்ன செய்கிறது? விலகி போகிறது. இப்பொழுதே நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? 4 மாசம் ஆகும், அறுப்பு காலம் வர இன்னும். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு இப்பொழுதே உன் கண்களை என்ன செய், ஏறெடுத்து பார். தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது இருக்கிற தற்கால சூழ்நிலை வச்சு நீ பேசாத. தற்காலத்தில் உனக்கு பயங்கரமான போராட்டம் இருக்குது, பல சிக்கல்கள் வழியாய் நீ நடந்து போய் கொண்டு இருக்கிறாய். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கண்களை என்ன செய், ஏறெடுத்து பார். அதான் விசுவாச பார்வை. இங்க அந்த எவீரி சம்பவத்தில் பாருங்க, இப்போ ஆண்டவர் அந்த வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பிள்ளை எப்படி இருக்குது? பிள்ளை எப்படி இருந்தது? செத்து போயிருந்தது. ஆண்டவர் அங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு அந்த பிள்ளை என்ன செய்யல, மரிக்கல. அந்த குடும்பத்தார் பார்வைக்கு அது எப்படி இருக்குது? உலகத்தார் பார்வைக்கு அது எப்படி இருக்குது? மரிக்கல. இயேசு மரிச்சு போச்சு. கதை என்ன செஞ்சுட்டு அடக்கத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான். இயேசு அந்த இடத்துல வந்து சொல்றாரு பிள்ளை என்ன செய்யல. எல்லாரும் அழுது கொண்டு துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதீங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். தூங்குதையா? கரங்களை ஊத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு செத்து போன பாடி இருக்குன்னு வைங்க, அதுக்கு முன்னால எல்லாரும் அழுதுகிட்டு இருப்பாங்க. பாஸ்டர் அங்க வந்து என்ன இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? அந்த ஆள் என்ன செய்தாரு? தூங்குதாரு. கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிருவாருன்னா அங்க பக்கத்தில் இருக்கவன் என்னெல்லாம் என்ன சொல்லுவான் தெரியுமா? பாஸ்டருக்கு ஏதோ மெண்டல் ஆயிட்டு, சீக்கிரத்தில் சினேகா ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்யுங்க, கொண்டு போகாமா. இப்படிதான் அங்க என்ன செய்தது? எல்லாரும் என்ன செய்தாங்க? நகைத்தார்கள். செத்து கிடக்குது, அடக்கத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது. போதகர் வந்து என்ன சொல்றாரு? அந்த பிள்ளை மரிக்கவில்லை என்று சொல்லுகிறார். ஆமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே முடியல. இனிதான் உன் வாழ்க்கையில ஒரு நல்ல தொடக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில இந்த ஆண்டுல ஒரு புதிய தொடக்கம் இருக்கிறது. சூழ்நிலைகள் மாறலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டம் வரலாம். எல்லாரும் பார்வையில் அது செத்து போனதா தெரிஞ்சது. ஏன்னா இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை நம்பணும். நிறைய பேரு இயேசுவை நம்ப மாட்டாங்க. சிலர் மனைவியை நம்ப மாட்டான், சிலர் புருஷனை நம்ப மாட்டான். இங்கெல்லாம் சந்தேகப்படுவாங்க. சிலர் இயேசுவை என்ன செய்யறது? இயேசு சொன்னா செய்வாரா? அவர் பாட்டு சொல்லிட்டு போவாரா? சபையில் பிரசங்கம் பண்ற வார்த்தைகளை நீங்க அப்படியே ஏற்றுக்கொண்டால்
ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். கரங்களை ஊற்றி எல்லாம் சொல்லுங்க. அப்படியே நம்பக்கூடிய சூழ்நிலை அங்க இல்லை. ஜனங்கள் எல்லாரும் அழுது கொண்டு துக்கம் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். இயேசு சொல்றார், பிள்ளை என்ன செய்யல? மரிக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்றாரு, என்ன? எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த உலகம் சொல்லுகிறது முடிஞ்சு போனது. இந்த உலகம் சொல்லி இருக்கலாம், நீ விளங்கவே மாட்டான்ட்டு மனிதர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உன் கையை பிடிச்ச உடனே உனக்குள்ள ஒரு ஜீவன் வருகிறது. இந்த காலையில கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறார். நான் ஏற்கனவே வருஷ பிறப்பு ஆராதனையில் சொன்னேன், வருஷத்துக்காக ஜெபம் பண்ணும்போது ஒரு கர்த்தருடைய கரம் ஆண்டவர் எனக்கு காட்டினார். ஹல்லேலூயா. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த ஆட்சி, என்ன குழப்பம், எந்த சூழ்நிலையில் நடந்தாலும் நம்மை வழி நடத்தும்படி ஒரு கரம் இருக்கிறது. அந்த கரம் அந்த மரித்து போன பிள்ளையை பிடித்தது. அந்த 12 வயது பிள்ளையை பிடித்தது. அவள் உடனே என்ன செய்தாள்? எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை செய்ய விரும்புகிறார். யாருக்கு? யாருக்கு? விசுவாசம் உள்ளவனாயிரு. அதான் முதல் அஸ்திபாரம் என்னது? விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் வாழ்க்கையில எல்லா ரட்சிப்பு, எல்லா ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த விசுவாசம் உன்னை பெரியவனாக்கும். ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம். ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில நீ கர்த்தரை நம்பு. வாசித்த வேத பகுதி சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே உலகங்கள் என்ன செய்தது? என்ன செய்து? உண்டாக்கப்பட்டது. முழு உலக சரித்திரம் எல்லாம் வேதாகமத்தை கொண்டுதான் இயங்குகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சத்தியங்கள் உண்மை. இயேசு கிறிஸ்து சரித்திர புருஷன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் உன் கையை பிடிச்சா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. கரங்களை ஊத்தி எல்லாம் சொல்லுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ யாரு மனுஷன் கையை போய் பிடிச்சியன்னா பிரச்சனை உனக்கு பெருசாயும். எந்த மனுஷனையும் தேடி போகாத. ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது கண்ணீர் வடித்து அவருடைய பாதத்தில் உன்னை விட்டுவிடு. தேவன் உனக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி இந்த ஆண்டுல காத்திருக்கிறார். சூழ்நிலை பார்த்து கணக்கு போடாத. நீனா உன்னை ஆளுகை செய்யாதே, கர்த்தர் உன்னை ஆளுகை செய்ய இடங்கொடு. வேதம் சொல்லுங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாத. முழு இருதயத்தோடு என்ன செய்? கர்த்தரை பின்பற்றி உனக்கு புதிய பாதையை கர்த்தர் தருகிறார். இப்பொழுதே தோன்றுகிறது. இன்றைக்கே கர்த்தர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தருகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு தேவ மனுஷனை பாருங்க. எலியாவினுடைய வாழ்க்கையில 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 41வது வசனம் படிங்க. பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். அல்லேலூயா. இது எந்த சூழ்நிலையில் சொல்றாரு? பயங்கரமான பஞ்சம், மழையே இல்லை, தேசமெல்லாம் வறண்டு கிடக்கிறது. எலியா இப்பொழுது அங்க இருந்த எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளையும் என்ன செய்தான்? கொன்று போட்டான். கொன்று போட்டு முடிச்சதுதான் சொல்றான், விக்கிரக ஆராதனை எப்போ அழிக்கப்படுகிறதோ அப்பதான் தேசத்தில் என்ன செய்யும்? மழை பெய்யும். அப்பதான் தேசத்துக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். நீ விக்கிரகத்தோடு இணைஞ்சிருக்கும் வரைக்கும்
ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. சரி, இப்போ ஆகாப் ராஜாட்ட சொல்றான், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. எலியாவுக்கு தான் கேட்டுச்சு. அதான் அந்த தூர தரிசனம். அவன் எலியா அவருடைய வேலைக்காரனை பார்த்து, நீ போய் நீர் போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். ஒண்ணுமே தெரியலையா, பெருமழை இரைச்சலும் சத்தமும் ஒண்ணுமே எங்களுக்கு தெரியல. ஆனா ஒரு பெருமழை இரைச்சலை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு இப்போ ஒண்ணுமே தெரியாம இருக்குது. ஆனா தேவ மனுஷனுடைய வார்த்தையை நீ என்ன செய்? விசுவாசி. அவன் போய் பார்த்துட்டு வந்துட்டு சமுத்திரமுகமா பார்த்துட்டு வந்துட்டு ஒண்ணுமே இல்லை என்றான். இல்ல, திரும்ப பாரு, நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். ஆமா, ஒரு தடவை பார்த்துட்டு ஐயா ஒண்ணுமில்லங்க. 2ஆவது தடவை பார்த்துட்டு ஐயா ஒண்ணுமே இல்ல, நீங்க சொன்ன மாதிரி பெருமழையும் இரைச்சல் ஒண்ணுமே இல்ல. 3ஆவது தடவை பார்த்துட்டான், ஒண்ணுமே இல்ல. ஆண்டவருடைய பிள்ளையே, சில நேரம் நீ காத்திருக்கணும். ஆண்டவர் சொல்வார், நீ கொஞ்ச நாள் என்ன செய், காத்திரு, மறுபடியும் ஜெபம் பண்ணு. பிரச்சனை வரும்போது ஜெபத்தை நிப்பாட்டாத, உபவாசத்தை நிறுத்தாத, ஆராதனை நிறுத்தாத, ஆண்டவரை தேடுவதிலிருந்து குறைந்து போகாத, திரும்ப திரும்ப தேடு. 7ஆம் தரம் பார்த்தபோது 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அல்லேலூயா. கரங்களை ஊத்தி எல்லாம் சொல்லுங்க. சமுத்திரத்தை ரொம்ப கூர்ந்து பார்த்தா எவ்வளவு மேகம் வருது? உள்ளங்கை மேகம். இந்த வருஷத்தின் முதல் பகுதியில் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு முன்பதாக ஒரு உள்ளங்கை அளவு மேகம். இதை நீ ஏந்தி போ, இந்த வார்த்தையை நீ சுமந்து போ, இதை நீ விசுவாசித்து போ. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? மழையே இல்லை, பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. 7ஆவது முறை பார்க்கும் போது என்னதான் இருக்குது? ஒரு உள்ளங்கை மேகம். அந்த உள்ளங்கை மேகத்தில் கர்த்தர் ஒரு அதிசயத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, இதை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? அங்கதான் அற்புதம் நடக்க போகுது. படிங்க. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பெருமழை உண்டாயிற்று. இந்த வருஷத்துல கர்த்தர் வாழ்க்கையை இப்படி ஆசீர்வதிக்க போறார். ஆரம்ப பகுதியில் உள்ளங்கை மேகம் இருக்கலாம். சிலர் ஒண்ணுமே இல்லையா, என்னெல்லாம் நான் செய்து பார்த்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கலையே என்று சோர்ந்து போய் வந்திருக்கலாம். திரும்ப திரும்ப எங்க பாரு? தேவனை பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க இருந்து ஒரு உள்ளங்கை மேகம் வரும். அங்கிருந்து முதலாவது தேவனுடைய செய்தி வரும். அங்கிருந்து முதலாவது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வரும். அங்கிருந்து தேவன் கூறிய ஆசீர்வாதங்கள் வரும். அந்த வார்த்தைகளை என்ன செய்யணும்? உள்ளங்கை மேகம் வந்த உடனே சொல்லிட்டான், ஆகாப் ராஜாவே, நீ ரதத்தை பூட்டிட்டு என்ன செய்யும்? ஓடும். அல்லேலூயா, ஓடும். அப்படி சொல்லி முடிச்சு அவன் ஓடுறான். என்ன செஞ்சது? மழை, மேகம், பெருங்காற்று, பெருமழை பெய்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தர் பெருமழையை வைத்திருக்கிறார். ஆண்டவர் பெருமழையின் இரைச்சலை வைத்திருக்கிறார். இந்த ஆண்டு நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நீ கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி என்ன செய்யணும்? காத்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாயிரு. தேவனுடைய வார்த்தையை அப்படியே பற்றி கொள்ளுகிறவனாயிரு. அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்க நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசம் உடையவர்களாய் இந்த ஆண்டுல பெரிய காரியங்களை, சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள, அற்புதங்களை கண்டுகொள்ள எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாங்க. எங்களோடு இருந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதிலும் நாங்கள் விசுவாசத்தினால அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. வந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நடக்கிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதிங்க. உங்க பரிசுத்த கரம் எங்களை வழி நடத்தட்டும். துதி, கனம், மகிமை யாவும் எடுத்துக்கொள்ளுங்க.
இயேசுவின் நாமத்தில் பிதா.